இராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதைகள். பச்சோந்தி. 2 மனிதர்கள் ஒரு பனந்தோப்பு வழியாக போய்க் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டே போய்க் கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன் அங்கு நின்ற பனை மரத்தின் மேல் ஒரு பச்சோந்தி இருப்பதைக் கவனித்தான். அதோ, அந்த பனை மரத்தில் ஓர் ஒந்தி இருக்கிறது. பார், நல்ல சிவப்பு நிறம் என்றான். 2வது மனிதன், எந்தப் பனை மரம், எந்தப் பனை மரம் என்று கேட்டு கடைசியாக அவன் சுட்டிக் காட்டிய மரத்தைப் பார்த்தான். அதில் இருந்த ஒந்தியையும் பார்த்தான். பனைமரம் இருக்கிறது, அதில் ஒந்தியும் இருக்கிறது. ஆனால் அதன் நிறம் சிவப்பல்ல, நீல நிறம் என்று சொன்னான் 2வது மனிதன். சிவப்புக்கும் நீலத்துக்கும் வேற்றுமை தெரியாமல் உளறுகிறானே இவன் என்று நினைத்துக் கொண்டான் முதல் மனிதன். அடே, அது சிவப்பு நிறமடா, சிவப்பு நிறம் என்றான். இல்லை, அது நீல நிறம்தான் என்றான் 2வது ஆள். சிவப்பு சிவப்புத்தான் என்று கத்தினான் முதல் மனிதன். இல்லை, நீலம், நீலமேதான் என்று கூச்சலிட்டான் 2வது ஆள். இப்படி இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வேறொரு மனிதன் வந்தான். 2 மனிதர்களும் அவனை அருகில் அழைத்தார்கள். ஐயா, ஒந்தி சிவப்பு நிறம்தானே என்று கேட்டான் முதல் ஆள். ஆமாம் என்றான் புது ஆள். என்னையா இப்படிச் சொல்கிறீர்? நன்றாகப் பார்த்துச் சொல்லும், ஒந்தி நீல நிறம்தானே என்று கேட்டான் 2ஆமவன். ஆமாம், நீல நிறம்தான் என்றான் புது ஆள். என்னையா நான் கேட்டாலும் ஆமாம் போடுகிறீர்? அவன் கேட்டாலும் ஆமாம் என்கிறீர்? உமக்கென்ன பைத்தியமா என்று கேட்டான் முதல்வன். பைத்தியம் எனக்கல்ல, உங்களுக்குத்தான். ஒந்தி நேரத்துக்கு நேரம் நிறம் மாற்றிக்கொள்ளும். நீர் பார்த்தபோது சிவப்பாயிருந்தது. அவர் பார்க்கும்போது நீலமாகிவிட்டது. இன்னொரு முறை பார்த்தால் பச்சையாகவும் காட்சியளிக்கும் என்றான் அந்த புது மனிதன். இருவரும் தெளிவு பெற்றார்கள். கடவுளும் இப்படித்தான். இந்த உண்மையே அறியாமல் மதச்சண்டை போடுபவர்கள் பைத்தியக்காரர்கள்.